கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைடன் ஃபார்ம். அப்படியே அதோட ரிசல்ட்டை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட்டணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம காப்பர் செஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோக்குள்ளே ரிசல்ட் இருக்குது. பட் இவனை பாருங்கள், ஒரே ஒரு லெகின்ஸை மட்டும் தூக்கிட்டு அப்போலேருந்து ஒரு செஸ்ட்டாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். வெறுப்பாகுமா இல்லையா அவங்களுக்கு? அங்கேயும் இங்கேயும் பொருளை வச்சுக்கிட்டு இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஹாப்பரில் வேறு பொருள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்போ எடுத்துகிட்டு வந்து சேர்க்க போகிறானோ தெரில. வாங்க இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து ஒரு 150 பிளாக் மேலே வந்து 150 இல்லை 120 கூட ஓகே தான். அது மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும். அது வந்து காட்டில் அந்த கிளிப்பு என்னன்னு தெரியல, டெலிட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து கட்டிட்டு ஃபஸ்ட் 2 செஸ்ட் வச்சு அதுக்கு பின்னாடி ஹாப்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு மேலே எகிரி குதிச்சுக்கிட்டு இதில் ஒரு ஹாப் போயிடும். இந்த இடத்துல அதே மாதிரி 4 ஹாப்பை செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை சுற்றி ஒரு 4 ஸ்டெப் ஹைட்டு வரணும். இப்போ இதை கரெக்டாக ஒரு பார்டர் மாதிரி செட் பண்ணிட்டு இதில் ஒரு கில்லர் மிஷின் நம்ம செட் பண்ண போகிறோம். கில்லர் மிஷின் எப்படி உங்களுக்கு செட் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக வேணும்னா என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணால் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து லிங்க் செட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கட்டிகிட்டே இருக்குமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஸ்டன் இந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி அங்கே நான் தெளிவாக உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருப்பேன். இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டுருவேன். பட் அங்கே ஓரளவு ஸ்லோவாக உங்களுக்கு வந்து புரிய வச்சுருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதில் அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த கில்லர் மிஷினில் இப்போ ஒரு மிஸ்டேக் விட்ருக்கேன். அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு 4 இல்லை 5 பிளாக் ஹைட்டு ஏற்றிக்கோங்க. 4ங்கிறது வந்து நல்லாயிருக்கும். நான் 3 போதும். ஏன்னா நம்ம கில்லர் மிஷினே வந்து கில் பண்ணிடும். மேலே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹைட் போகும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹைட் போயிட்டு ரைடன் ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 150 பிளாக்லேயே எல்லாம் இதுவும் முடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம முடிச்சிட்டோமா. அதே மாதிரி குண்டக்கா மண்டக்கான்னு டக்குன்னு வைக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வைக்க முடியும். முன்னாடி இந்த 4 ஓட்டையை வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கண்ணாடி வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்து விழுறாங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். இப்போ கரெக்டாக இந்த நம்ம லைன் பிளாக்லேருந்து 9 பிளாக் கரெக்டாக வரணும். 9 பிளாக் வந்து 9வது பிளாக்கில் இந்த மாதிரி ஹைட் ஏற்றிக்கோங்க. இப்போ இதே மாதிரி சுற்றி நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷேப் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இருக்கா, இதே மாதிரி தான் கரெக்டாக ஃபஸ்ட்டு எண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பார்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கொயர் போடுறது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி பார்டர் போடணும்னு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த இப்படி போடுறீங்களா, இந்த இது பார்டர் இப்படி இருக்கிற சிலந்தி வேலையை இப்போ நீங்கள் வந்து ஸ்கொயராக மாற்றணும். எப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இப்போ பாருங்கள், கரெக்டாக போடுறோமா. இந்த ஸ்கொயரை ஒன்று நான் போட்டு ஃபுல் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஸ் க்ரியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண தெரியும் தாங்க. ஏன்னா நீங்களும் ப்ரோ பிளேயர்ஸ் தானே. என்ன மாதிரி யாரும் நோபாக இருக்க மாட்டீங்க. நீங்களும் ப்ரோ பிளேயர்ஸ் தான். இந்த பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம அதை வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் ரெடி ஆகும். நம்ம கில்லர் மிஷின் உள்ள ஆக்டிவேட்லேயே தான் இருக்கும். இந்த மாதிரி 4 முக்கியம் ஒரு 3 பிளாக்கு. இந்த பிளாக் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த பயமில் நீங்கள் இந்த ஃபார்மை கட்டாதீங்க. நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டு தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஊனா தண்ணிலாம் நம்ம ஊற்ற ஃப்ரீஸ் ஆகிடுது. இந்த ஸ்னோ பயம்னு நினைக்கிறேன் இது பேர். இந்த ஸ்னோ பயமில் மட்டும் இருக்காதீங்க. தண்ணி ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த தண்ணி பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு டைம் பிரேக் ஆகிட்டு அதில் தண்ணி வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் மற்ற எந்த பயம்னாலும் கட்டுங்க, இந்த ஸ்னோ பயமில் கட்டாதீங்க. இதே மாதிரி இப்போ கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த 5 ஸ்டெப் ஹைட் ஏற்றணும். ஸ்டெப் ஹைட் ஏற்றிட்டிங்கன்னா மாப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நம்ம ரைடன்லேருந்து வர அந்த அவனுங்க பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. அவனுங்களாம் வெளியே போக மாட்டானுங்க. அவனுங்க பேர்லாம் கரெக்டாக தெரிஞ்சவங்க கொஞ்சம் லைனாக எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுறேங்க, நான் கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன். இப்போ நம்ம மேலே இந்த செடி வைக்கிறதுனால ஜாம்பிஸ் வந்து மேலேயும் ஸ்பான் ஆக மாட்டாங்க, அவனுங்களுமே மேலே ஸ்பான் ஆக மாட்டானுங்க. ஏன்னா அதில் வந்து அவனுங்க ஒழுங்காக ஸ்பான் ஆக மாட்டானுங்க. அதனால நீங்கள் வந்து இப்படி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக இந்த சொட்டை உள்ளாத அளவு கரெக்டாக ஊற்றணும். அதுக்கு முன்னாடி உள்ள வந்து நம்ம அந்த சைன் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதை வைக்கணும். சைன் போர்டுனா எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 2 அதே மாதிரி இந்த பக்கம் வந்துடுங்க. 1 2
இப்போ நான் சொல்கிற மாதிரி வச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டெம்பரரி பிளாக் போட்டு ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து அதுக்கு மேலே ஒன்று, அதே மாதிரி இந்த சைன் மேலே ஒன்று, இந்த சைன் மேலே ஒன்று, இந்த சைன் மேலே ஒன்று, அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 ஸ்டெப் ஹைட் ஏற்றிக்கோங்க. மூணு ஸ்டெப்னால் நம்ம வந்து நார்மலாக வர அந்த இதெல்லாம் போய்டும். ஒரு காட்டு மண்டித்தனமாக ஒரு மாடு மாதிரி ஒன்று பெருசாக வருது, அது மட்டும் மேலே நம்ம வைக்கிற லாவாவில் சுற்றுறோம். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல சுற்றி இதே ஆங்கிளில் வைக்கணும். அதை எந்திரி, இதே மாதிரி எந்திரிச்சு இதில் உட்காந்துக்கோங்க. அதில் ஒன்று, அதில் ஒன்று, அதே மாதிரி சுற்றி 4 பக்கமும் வைங்க. இந்த பாருங்க, இப்போவே அதுக்குள்ளே பாருங்கள் அங்கே தண்ணி ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ இதுக்கு மேலே ஏறி உட்காந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ ஒரு 4 பிளாக் ஹைட்டு வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கரெக்டாக கரெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி இங்கே இந்த இதில் ஒன்று, அந்த எட்ஜில் ஒன்று, இந்த எட்ஜில் ஒன்று, அந்த இதில் ஒன்று. ப்ளீஸ் இந்த மாதிரி தான் ஆடு கற்றுதுன்னு கொஞ்சம் இது பண்ணுறீங்க. நான் ஏன்னா கொஞ்சம் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி குறையே இது இல்லாமல் எல்லாமே தெளிவாக பண்ணி தந்துடுறேன். ஏன்னா அங்கே ஒய்ஃபை கூட இருக்குது, இங்கே ஒய்ஃபை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 4G நெட்டு தான் கிடைக்குது, டவரே கிடைக்காது இங்கே. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆகுது. அங்கே வந்த பிறகு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் ஒரு குறையும் இருக்காது. இப்போ இப்படி நம்ம சுற்றி வச்ச பிறகு அதோட பேஸ் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு மேலே நம்ம லாவாவை எடுத்து வச்சுக்கலாம். லாவாவை எடுத்துக்கிட்டிங்களா, இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு சைன் போடணும், அதுலேயும் உட்காந்து தான் வைக்கணும். நீங்கள் இந்த இருக்கா, இப்படி வந்துட்டு இப்படி உட்காந்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா அது கீழே போகாது. இவ்வளோக்குள்ள சூடு இருந்துமே இந்த ஐஸ் கட்டிங்க உருக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டென்ஷன் ஆகுது. இது ஏதாவது பண்ணி வழியில் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி சொட்டை விழாத அளவு கரெக்டாக எல்லா பிளாக்லேயும் கரெக்டாக ஊற்றி ஃபில் பண்ணிடுங்க. அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலேயும் அவசரப்பட்டு ஊற்றிடக்கூடாது, அதுலேயும் நின்று பாருங்கள். அதையும் நீங்கள் கவனிக்கணும். கீழே மட்டும்தான் கரெக்டாக ஊற்றணும். இந்த கரெக்டாக இப்படி சொட்டையெல்லாம் ஊற்றியாச்சா, இந்த ஐஸ் கட்டி இருக்கிறதுனால சொட்டை விழுது, அதெல்லாம் நீங்கள் கண்டுவிடக்கூடாது. ஐஸ் கட்டியை வந்து நான் உடச்சிட்றேன். உடச்சோன்னா சொட்டை இல்லை நம்மளுக்கு. இதில் ஐஸ் தண்ணி ஊற்றி அவ்வளோதான். மேலே உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ கீழே நம்ம வந்து மினிமம் ரைடு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வில்லேஜர், ஒரு பெட்டு, ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன், இந்த 3மே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்போ வந்து ஒரு பெட்டை தூக்கிட்டு சொருவ போகிறோம் இந்த இடத்துல. அதுக்காண்டி நம்ம வில்லேஜரும் கீழே விழுந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு சேர்த்து ரெடி பண்ணிடணும். அதேமாதிரி ஒரு முக்கியமான விஷயம்னா, வில்லேஜருக்கு வேறு எந்த பிளாக்கும் இடம் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அங்கே ரைடு ஆரம்பிக்கிற ஆட்கள் லேண்ட் ஆகிடுவாங்க. அதையும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக பெட்டுக்கு 2, உங்களோட ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு 1. வில்லேஜர் ஒர்க்கிங் ஸ்டேஷன் மேலே இருக்கிற மாதிரி ஆளாக இருந்தானா 1 போகும். அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் மேலே வைங்கன்னா, ஒர்க்கிங் ஸ்டேஷனை ஏதாவது செவுத்தில் சொருவிட்டு அந்த பெட்டுக்கு மட்டும் இடம் வச்சு பெட்டு மேலே அவனை நிற்க விட்ருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், ஒரு பெட்டு தூக்கி போடுறேன்னா இப்போ இதில் வந்து வில்லேஜரை வந்து சொருவணும். அதுக்கு மாதிரி ஒர்க்கிங் ஸ்டேஷனையும் வச்சிடுறேன். இந்த ஃப்ரெஞ்சிங் டேபிளை வச்சுட்டு அது மேலே தூக்கி போட்டுருவான். அவனை ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அவன் ஒர்க்கை எடுத்துட்டானா இனிமேட்டு நம்மளுக்கு அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம வந்து கிளாஸ் பிளாக்கை வச்சு அடிச்சிடுவோம். அப்போ உள்ளே என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். கைஸ், அதே மாதிரி எக்ஸ் ரெக்கார்டரை விட்டு வேறு ஏதாவது நல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஏதாவது ஆப் தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப தொல்லை பண்ணுது என்ன. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த கிராஸ் வச்சுக்கணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு ஸ்பான் ஆக மாட்டான். ஆனால் இதுலேயுமே ஒரு எஃபெக்ட் என்னன்னா, வில்லேஜர் இருந்தால் கிராஸ்லேயுமே ஸ்பான் ஆவானுங்க. அதனால இதுக்கு மேலே ஃபென்ஸ் வச்சுருங்க. அது வச்சிட்டிங்கன்னா ஸ்பான் ஆகிற ரேட்டை குறைக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதை நான் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஃபென்ஸை வச்சுருவோம். ஃபென்ஸை கரெக்டாக இப்படி வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபென்ஸ் வந்து நீங்கள் மேலே ரூஃப் வரைக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி. ஏன்னா ஃபென்ஸ் மேலே ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து அதை ரூஃப் வரைக்கும் ஜாயின் பண்ணிருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே 1 இங்கே 1 முடிஞ்சு.
2 கோலம் வர வச்சிட்டோமா. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு 4 செஸ்ட்டு, இங்கே 1 இங்கே 1, டபுள் செஸ்ட்டாக வச்சிடாதீங்க. அப்படி வச்சா உங்களுக்கு வந்து நிறைய பொருள் வச்ச மாதிரி தெரியாது. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருளும் அவனுக்கு வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். இப்போ அவனுங்க எதுக்கும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கட்டையை வச்சு சும்மா அடுக்கி வைப்போம். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதேமாதிரி இந்த காப்பர் கோலமுமே ஆப்ஷனல் தான், அது உங்கள் இஷ்டம். வைக்கணுன்னா வைங்க, நான் செஸ்ட்லேயே எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னா செஸ்ட்டில் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போயே சொல்லிடுறேன். இதேமாதிரி கீழே ஏறி இறங்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு லேடர் செட் பண்ணிக்கோங்க. இல்லையா ப்ரோ எனக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக வரணும், ஃபாஸ்ட்டாக கீழே போனேன்னா அதுக்கும் என்னோடய சேனலில் வந்து ஆட்டோமேட்டிக் லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணுங்கிறவங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் செட் பண்ணுறேன், போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செட்டப் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இந்த தண்ணியை அடித்தோன்னா நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி ஒன்று வரும். அதுதான், அதாவது இந்த போர்ஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா ட்ரையல் சாம்பர்லையும் அதுக்கடுத்து வில்லேஜர் அவுட் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவர் இருக்கும் தெரியுமா, அதில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். அவனுங்களை அடித்து எடுத்துக்கோங்க. ரைடை ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு டோடம் இடம் எல்லாம் நம்மளுக்கு ஆரம்பத்தில் காமிச்ச ரிசல்ட் மாதிரி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.